எல்லாருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா USD INR வேல்யூ 96.86 வந்ததுனால அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திருக்கோம். பட் இப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளோட இப்போ குளோபல் கிரைசிஸ் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, இந்த குளோபல் கிரைசிஸ் வர்றதுனால எப்படிலாம் எஃபெக்ட் ஆகும், எப்படி அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா குளோபல் கிரைசிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட இந்திய பிரதமரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபாரின் ட்ராவல்ஸ், கோல்டு, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எதனால 96.86 வந்திருக்கு அப்படின்னா மெயின் ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பிரைசஸோட ஹை. க்ரூட் ஆயில் பிரைசஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா $6,000 per barrel அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாலர்ல பாத்தீங்கன்னா $110 கிட்ட per barrel இருக்கு. சோ இதுவும் ஒன்னு வந்து 120 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி இன்னும் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஹை ஆனனால அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணது. அதுக்கு ரீசன் வந்து ஈரான் அண்ட் வந்து யூஎஸ்குள்ள வந்து நடக்கிற அந்த போர். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஒன்ஸ் க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஏறினாவே வேர்ல்ட் எக்கானமி வில் பி என்ன ஆகும்னா டவுன்ல தான் இருக்கும். ஏன்னா அதோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து க்ரூட் ஆயில் பிரைசஸ் வச்சு தான் இருக்கு. நம்ம செகண்ட் ரீசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா விலைவாசி எல்லாம் ஏறிச்சு அப்படின்னா இந்தியாவில் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, FMCG ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலை உயரத்தான் செய்யும். இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து ஒரு ரைஸ் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு அதோட ரேட் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது இன்னமும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கரன்சி பாருங்க, நீங்க வந்து நம்ம இப்போ ₹1 கொடுக்குறோம் அப்படின்னா 96.86 rupees. இன்னும் இது மேலே போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மேபி 97, 98 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால தான் குளோபல் கிரைசிஸ் yet to come அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆனால் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் இப்போ இதோட ப்ரைஸஸ் எல்லாம் ஏறும்போது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட மதிப்பு இருக்கு இல்லையா, கரன்சி மதிப்பு குறைஞ்சதுனால FPI இப்போவே நிஃப்டி 50 23,100 வந்துருச்சு. இன்னும் டவுன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்கள என்ன யோசிப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கேஸ் இந்த மாதிரி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது டெப் ஃபண்டுக்கு நீங்கள் மாற்றுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், கைட் பண்ணுவோம். பட் ரெடம்ஷன் மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க. சரி, ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க. எந்தெந்த ஷேர்ஸ்லாம் எப்போவுமே ஏறும், ஒன்ஸ் USD INR வேல்யூ ஏறும்போது எப்பவுமே IT செக்டர்ஸ் வந்து பூம் ஆகத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா அவங்க பார்க்குறது கரன்சியில் பார்க்குறாங்க. ஸோ கரன்சி வேல்யூ ஏறும்போது USD INR வேல்யூ ஏறும்போது கண்டிப்பாக டெக்னாலஜி செக்டர்ஸ் மேலே ஏறும். ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே அதுவுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எல்லாமே. சரி, அப்போது இது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுவோம்? இதனால் பாதிப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் கடனெல்லாம் வாங்கியிருப்பீங்களே அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் IT செக்டர்ஸில் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஜாப்லெஸ்ஸாக ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சைட் போயிட்டு, இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஏறினால தான் இந்த பிரச்சனை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா EV வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, சோலார் எனர்ஜி செக்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அதோட ப்ரைஸ் வந்து இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரல் உரம் இருக்கு இல்லையா, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படிலாம் நம்ம அதை ஓவர் கம் பண்ண சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஃபாரின் டிராவல் இப்போ கரன்சி USD INR ஏறி இருக்கனால நீங்கள் அங்கே போய் டிராவல் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் டபுளாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதையுமே நீங்கள் இப்போ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வழிகள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குளோபல் கிரைசிஸை நம்ம பீட் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டுமே நான் சொன்ன மாதிரி சில ஸ்டெப்ஸ் அவங்களுமே எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த குளோபல் கிரைசிஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம்.